குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். செங்கோட்டையனை வந்து கட்சியில் அதிமுக கட்சியில் நீக்கியிருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புலேருந்து அவர் ஒவ்வொரு தலைவரும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களோட கருத்து எப்படி இருக்கு? ஒரு அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலேருந்து பதவி நீக்கம் செஞ்சதை பொறுத்த வரைக்கும் அதிமுக இயக்கத்துடைய முடிவு, அந்த நிர்வாகிகள் அவங்க எடுத்த முடிவு. நீங்கள் எதுக்காண்டி அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு நீங்கள் அண்ணன் செங்கோட்டையனை கேட்கணும். அதே மாதிரி அந்த இயக்கம் சார்பான இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த இயக்க நிர்வாகிகிட்ட தான் கேட்கணும். மாற்று கட்சிகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த உள்கட்சிக்குள்ள விவரத்துக்குள்ளே நான் போகிறதுக்கு நான் சொல்கிறதுக்கு கருத்து சொல்ல விரும்பவில்லை. அது ஆரோக்கியமானதும் கிடையாது. அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம். அது அந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிர்வாகியை அவங்க பதவியிறக்கம் செஞ்சுருக்கிறாங்கன்னா அதோடைய காரணங்கள் அந்த கட்சிக்குள்ளே அவங்க பேசிக்குவாங்க. இப்போ செங்கோட்டையன்கிட்ட கேட்கலாம், நீங்கள் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்கலாம். என்ன காரணத்துக்காண்டி அந்த முடிவு எடுத்திருக்கிறாரு, எந்த காரணத்துக்காண்டி அந்த இயக்கம் அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு, அவர் தரப்புடைய நியாயங்கள் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும்னா அந்த இன்னொரு கட்சியுடைய இதில் வந்து தலையிடுறதோ அதோடைய கருத்து சொல்கிறத நான் விரும்புகிறேன். அது ஆரோக்கியமானது கிடையாது. பின்புலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் செயல்படுதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது இந்த அதிமுக இயக்கத்தில் நீங்கள் அண்ணன் செங்கோட்டையனுடைய பதவி இறக்கம் அந்த நீக்கம் பொறுத்த வரைக்கும் அது வந்து அது நீங்கள் பாஜக பின்னாலிருந்து இயக்குதுன்னு சொல்லி உங்களுடைய குற்றச்செலவருடைய குற்றச்சாட்டு இருக்குது. அது பொறுத்த வரைக்கும் என்னோட இது என்னென்னா, இன்னொரு இயக்கத்தில் நடக்கிற சில பிரச்சனைகள் பொறுத்த வரைக்கும் தலையிடக்கூடாது. நான் மாத்திரம் கிடையாது, பிற இயக்கங்களும் தலையிடக்கூடாது. பாஜக அதில் இருக்கா இல்லையே தெரியல. ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் பல மாநிலங்களில் அவங்க கூட்டணியில் இருக்கிற இயக்கங்களில் சில பிளவுகளை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு வந்து பாஜக காரணமாங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஆனால் வந்து அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. சில மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாஜக பொறுத்த வரைக்கும் இது போன்ற முயற்சிகள் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அது மறுக்கிறது கிடையாது. சமரசம் பேசுறேன் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு சார். பிஜேபி அதிமுக வந்து அவருக்கு பிரச்சனை, ஆனா நயினார் நாகேந்திரன் நான் சமரசம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இரு தரப்புலயும் சமரசம் பேச்சு. அதாவது இல்ல இது பாருங்க, அது அந்த கூட்டணியில் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் அந்த பாஜகவுடைய மாநில தலைவருடைய கருத்து. அது நீங்கள் அந்த கூட்டணி சார்ந்த இயக்கங்கள்கிட்ட போய் கேட்கணும். ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வினா, அப்போ இந்த பின்னணியில் இந்த அதிமுக பின்னணியில் இந்த குழப்பத்துக்கு வந்து பாஜக காரணமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அது சில மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் பாஜக அது போன்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. பாஜக மாத்திரம் கிடையாது. நீங்கள் பொதுவாகவே அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது போன்ற விஷயங்களில் சில இயக்கங்கள் வந்து இன்னொரு இயக்கத்தை பலவீனப்படுத்துறதுக்கு வந்து இருக்குது. இது அதிமுக பாஜக மாத்திரம் ஈடுபடுது. பாஜக பண்ணுறாங்க, தவறான விஷயம், ஜனநாயகத்துக்கு புறம்பானது. ஆனால் பாஜக மாத்திரம் கிடையாது. இன்றைக்கி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல அரசியல் இன்றைக்கி இருக்கிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் குழப்பத்தை உருவாக்குறதோ, அந்த வெளியிலேருந்து அந்த இயக்கத்தில் வந்து ஒரு பலவை உருவாக்குறதோ ஒரு முயற்சி. இது போன்ற முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது, ஆரோக்கியமானது கிடையாதுன்னு சொல்ல முடியும். பாரதிய ஜனதா கைப்பற்றிருச்சா சார் தமிழகத்தில்? எப்படிங்க? வேற கேள்வி கேளுங்க. நீங்கள் விஜயோட வரவேற்பு எப்படி? சகோதரர் விஜயோடைய வருகையை பற்றி பல முறை நான் கருத்து சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு அவருக்கு வந்து ஓட்டு வங்கிகள் அதிகமாக இருக்குன்னு லாஸ்ட்டாக அண்ணாமலையை விமர்சித்தார். ஆனால் லாஸ்ட்டாக வந்து அவருக்கான ஓட்டுகள் இருக்குதான் செய்துன்னு வேற சொல்லியிருக்காரு. அதாவது சகோதரர் விஜய்க்கு வந்து அவருக்கு ஒரு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதை மறுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி நட்சத்திரங்களில் ஒருத்தர். அவர் ஒரு அரசியலுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து என்னென்னா, அவர் வந்து அந்த முதன்மையான இடத்தை அடைவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி அவர் அந்த முதன்மையான இடத்தை அடைவாருங்கிறது அவருடைய செயல்பாடுகள் வச்சு தான். ஆனால் வந்து இப்போ உடனடியாக அடுத்த தேர்தலே வந்து ஒரு தலைவர் புரட்சித் தலைவர் மாதிரி ஒரு அந்த இடத்தை அடைஞ்சிருவாருக்கு அது வாய்ப்பே கிடையாது. அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு அவருடைய ரசிகர் பட்டாளத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த உச்சநிலைக்கு வர முடியாதுன்னு கிடையாது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே வந்து அடுத்த வருஷத்துலேயே ஒரு எலெக்ஷன் நின்று அவர் எம்ஜிஆர் மாதிரி ஆறுனா அது வாய்ப்பு கிடையாது. இந்த தடவை 2026 தேர்தலில் உங்களுக்கு தனியான சின்னத்தில் நிற்க போறீங்களா சார்? இல்லை போன தடவை உதயசூரியன் சின்னத்தில் நின்றீங்க, இந்த தடவை தனியான சின்னத்தில். நீங்கள் இயக்க தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய விருப்பம் வந்து ஒவ்வொரு இயக்கத்துடைய தொண்டர்கள் வந்து அவங்களுடைய சின்னத்தில் நிற்கணும்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் இறுதியில் பொறுத்த வரைக்கும் கூட்டணி தலைமை எங்கள் இயக்க தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுபடி தான் நம்ம அதை செயல்பட வேண்டியது.
இல்லை, அதிகமான சீட்டுகள் பொறுத்த வரைக்கும் இந்த முடிவுகள்லாம் கட்சியுடைய தலைவர் வைகோ தான் அந்த முடிவு எடுக்கணும். அதுக்கு கூட்டணி தலைமை வந்து பேசி செஞ்சு முடிவெடுக்க வேண்டியது. இனியும் 6-7 மாதம் இருக்குது. பேச்சுவார்த்தையில் நீங்கள் தொடங்கலை. பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் பொழுது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பும் பொழுது கண்டிப்பாக வந்து நாங்கள் எவ்வளோ நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் அவங்க கூட்டணி தலைமை எவ்வளோ கொடுக்குறோம் பேசுகிறாங்க, அதெல்லாம் வெளிப்படையாக நாங்கள் சொல்ல தான் போகிறோம். ஆனால் இட் இஸ் டூ ஏர்லி. கிட்டத்தட்ட 6-7 மாதம், இனியும் 6-7 மாதம் இருக்குது. இப்போ தமிழக முதல்வர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் முதலில் இருக்க போயிருக்காரு. இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் முதலமைச்சருடைய கடமையை செஞ்சுருக்கிறாரு. கடந்த காலங்களையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக MOUன்னு சொல்லுவாங்க, அது மூலிமா வந்து பல லட்சக்கணக்கான கோடிகள் முதலீடு கொண்டு வந்து பல வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்காரு. இந்த முறையும் அவர் ஜெர்மனிக்கும் சரி இங்கே இங்கிலாந்து நாட்டுக்கும் சென்று கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே நினைக்கிறேன், 10,000 கோடிகளுக்கு மேலாக 15,000 கோடிக்கு மேலாக முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலியமாக கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு மேற்கொண்ட இருக்கிற வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கிறாரு. அது வரவேற்கத்தக்கது. நீங்கள் அவர் இது முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் ஜப்பான் போயிருக்கிறாரு, சிங்கப்பூர் போயிருக்காரு, ஸ்பெயின் போயிருக்காரு. இது போன்ற நாடுகளில் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதில் சிலதில் இப்போ நிலுவைக்கு இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. தொழிற்சாலைகள் பொறுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது போன்ற இப்பயும் அப்படி பண்ணதுக்கு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு இது. அவர் எடுத்துக்காட்டு ஒரு முதல்வராக செயல்பட்டு இருக்கிறார். 40,000 கோடி வரைக்கும் பண்ணியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. இல்லை, குற்றச்சாட்டுகள் பொறுத்த வரைக்கும், அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் அதை நிரூபிக்கணும். அதுக்குண்டான தரவுகளை வச்சு இது பண்ணணும். நீங்கள் அதுக்குண்டான இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்து சட்ட ரீதியாக அது நிரூபணம் வர வரைக்கும் அது வந்து உண்மையாக பொய்யாங்கிற நம்ம சொல்ல முடியாது. யாரையும் பல இன்னொரு இன்டர்வியூ நம்ம சொல்லியிருக்கோம். சசிகலா மீது சிபிஐ விசாரணை எல்லா மாநகராட்சியிலையும் சரி ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஒரு குற்றச்சாட்டாக இல்லை, அதுக்கு இல்லை. நீங்கள் மதுரையில் நடந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும்னா நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட நபர்கள் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க, பதவி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இயக்கத்திலேயே அவங்களுக்கு உண்டான அந்த பதவி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியாது. நீங்கள் முற்றிலும் வந்து தவறே இல்லை நம்ம சொல்ல முடியாது. அங்கங்கே சில கருப்பாடுகள் இருக்க தான் செய்வாங்க. அரசியல் இயக்கங்கள் சரி, நிர்வாகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி தவறுகள் செய்யும் பொழுது உங்களை மாதிரி பத்திரிகைகள் நிறுவனங்களை சுட்டி காட்டும் பொழுது கண்டிப்பாக அதுக்குண்டான நடவடிக்கை அந்த அரசு எடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் சொல்கிற மதுரையில் பொறுத்த வரைக்கும் அந்த தவறுகள் நடந்தபோது அது வெளிப்படையாக அது வந்து வெளியில் வரும்போது அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்தாங்க. அவங்க அத்தனை பேர் தவறு செஞ்சு அத்தனை பேர் மேலே வந்து சட்ட ரீதி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, பதவி நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் வந்து தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது. தவறு இருக்கும்போது அது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. தவறே இல்லாமல் ஒரு அரசாங்கத்தை நடத்துங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியாத விஷயத்தை நான் சொல்லுவேன். நான் பார்த்தீங்கன்னா சிபிஐ பார்த்தீங்கன்னாக்க சசிகலா மீது வந்து சர்க்கரை ஆலை பிராமி பேரில் கொண்டு வந்தாங்க, இது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது அரசு அதான் மிரட்டலுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்களா? இந்த மாதிரி மத்திய அரசு இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்போ செஞ்சுருக்காங்களா? அது காரணம் இது வந்து கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்கிறது. நீங்கள் சொல்கிற அந்த சர்க்கரை ஆலை சம்மந்தமான அந்த பினாமி சொத்துக்களை வாங்கின மாதிரி ஒரு இது இருக்குது. நேற்று கூட இந்து நாளிதழில் அது வந்திருக்கு, அந்த செய்தி வந்திருக்கு. அது என்னென்னா இது சிபிஐ விசாரணைக்கு போய் நீதிமன்றங்கள்லேயும் அதுக்குண்டான தீர்ப்புகள் வந்திருக்கு. இதில் என்னென்னா இதில் அரசியல் பல நேரங்களில் தவறுகள் நடக்கும்போது அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கும் பொழுது அது உண்மையானதா இல்லது அரசியல் நோக்கத்தோடு அது எடுக்கப்படுதாங்கிறது அது நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. நீதிமன்ற தீர்ப்பு தான் நம்ம கேட்கணும். நம்ம கண்டிப்பாக வந்து நீதிமன்ற தீர்ப்பு வரும்போது உண்மையிலேயே இதை வந்து அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டா இல்லைனா வந்து உண்மையிலேயே அது தவறு நடந்திருக்குன்னு நம்ம தெரிய போகுது. இல்லை, இப்போ த்ரெட்டன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி செங்கோட்டையன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இல்லை சார், இந்த கட்சி பொறுத்து நீக்கியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, அது வந்து எப்படி பார்க்குறீங்க கேட்குறேன். நீங்கள் சொல்கிறது வந்து சிபிஐ தரப்பான ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு விசாரணை போய் கோர்ட்டில் இருக்குது. அந்த பிரச்சனை கோர்ட்லேயும் இருக்குது. அது கோர்ட்டு தீர்ப்பு என்ன, அது உண்மையிலேயே வந்து அவங்க தவறு செஞ்சுருக்காங்களா அதுக்குண்டான அதுங்கிறது இவ்வளோ நாள் கிடையாது. நீங்கள் சொல்கிற பிரச்சனை வந்து பல வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2018-19 கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்து அதுக்குண்டான விசாரணைகள் கைது எல்லாம் நடந்திருக்கு. அது சர்க்கரை ஆலை சம்பந்தப்பட்ட முதன்மை அதிகாரிகளை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க. அவர்கிட்டையும் விசாரணை பண்ணி அவங்களோட சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கு. இது வந்து பல வருஷமாக நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் எடுக்கிறது வந்து இது வந்து தற்செயலாக வந்து சிபிஐ பொறுத்த வரைக்கும் அது விசாரணையில் வந்து இது வச்சு தான் இன்றைக்கி இந்த நாள் இதெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இது உண்மையாக பொய்யாங்கிற நீதிமன்ற தீர்ப்பு வச்சு நம்ம சொல்ல முடியுமே தவிர இது அரசியல் காரணங்களுக்கு எடுக்கப்பட்டதை நம்ம சொல்ல முடியாது. 2026 பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர்ந்துட்டு இருக்கோம்.
எந்த நோக்கத்துக்காண்டி இந்த கூட்டணியில் சேர்ந்தோமோ அந்த நோக்கம் இன்னியும் தொடருங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டணியில் நாங்கள் நீடிக்க விரும்புகிறோம். நாங்கள் இந்த கூட்டணி தேமுதிக வந்தால் மதிமுக வெளியேற வாய்ப்பு இருக்கா? ஏங்க அவங்க தேமுதிக வந்தால் நாங்கள் சந்தோஷப்படும். கூட்டணி இனியும் வலுவாக தான் நினைப்போம் நம்ம. அதனால் யார் வர்றதுனாலையோ இல்லை அதனால் நாங்கள் எங்களோட இதாக நாங்கள் நினைக்கல. நாங்கள் மேற்கொண்டு இயக்கங்கள் வந்துச்சுன்னா நாங்கள் சந்தோஷம் ஆகும். இனியும் வந்து நாங்கள் வெற்றி பெறுறது எளிது. இனியும் இந்த மாதிரி இயக்கங்கள் தேமுதிக போன்ற இயக்கங்கள் வந்துச்சுன்னா இனியும் வந்து எளிதாகும். அதனுடைய தேர்தல் பொறுத்தவரைக்கும் வெற்றி இனியும் எளிதாகுங்கிறத நான் நினைக்கிறோம். 2026 வந்து டிஎம்கே கூட்டணி திரும்பி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இல்லை நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் அதை வந்து முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகத்தின் எஜமான்களான வாக்காளர்கள். நாங்கள் கடந்த காலங்களில் திமுக அரசினுடைய செயல்பாடுகள், அவங்க மக்கள் நலன் சார்ந்த அதாவது துவக்கிய திட்டங்கள், இது குறித்து என்னென்னா மக்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் வெற்றி பெறும் நம்பிக்கையோடு இருக்கிறோம். தேங்க்யூ.